வணக்கம். பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை பாஜகவின் ஆதரவாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஏற்படுத்தியுள்ளார்கள். இதனால் அண்ணாமலை அவர்களிடம் முறையிட்டுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக பாஜகவின் ஆதரவோடு களத்தில் இறங்கிய பன்னீர்செல்வம் அவர்களை தற்பொழுது சூழ்ந்து கொண்ட பாஜகவின் ஆதரவாளர்கள் எதற்காக என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜகவின் கூட்டணி ஆதரவுடன் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அதிமுகவின் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் சுயேட்சையாக போட்டியிட்டார். பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்ட பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பாஜகவின் தேசிய தலைவர் நட்டா, மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவின் நிர்வாகிகள் தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டனர். கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலின் பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் வாக்குப்பதிவு நடந்தது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கான முகவர்களை தேர்வு செய்யும் பணியில் வேட்பாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆலோசனை கூட்டத்தில் பன்னீர்செல்வம் இந்த நிலையில்தான் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விருதுநகர் மாவட்டம் திருச்சூழியில் நேற்று முன்தினம் பன்னீர்செல்வம் தலைமையில் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது முகவர்களுக்கான அடையாள அட்டைகளை பன்னீர்செல்வம் வழங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது கூட்டத்தில் பங்கேற்ற பாஜகவை உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சிலர் கூட்டமாக எழுந்து தேர்தலின் பொழுது சிறப்பாக பணிபுரிந்தும் தாங்கள் வாக்கு எண்ணிக்கை முகவர்களாக ஏன் நியமிக்கப்படவில்லை எனவும் அதற்கான அடையாள அட்டை ஏன் வழங்கவில்லை என்றும் பன்னீர்செல்வத்திடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பாஜகவினர்கள். இது ஒருதலை பட்சமாகத்தான் இருக்கிறது என்றும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு களத்தில் பாஜகவினர்கள் வேலை செய்தால் ஓட்டு எண்ணும் இடத்தில் எப்படி உங்களது ஆதரவாளர்களை நிறுத்தலாம், பகிர்ந்து கொடுங்கள் என்று கேட்பது போல்தான் தற்பொழுது நேற்று நடந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பூகம்பத்தை ஏற்படுத்தியது. பாஜகவினர்கள் வாக்குவாதம். இதனால் பன்னீர்செல்வம் தரப்பினர் நடத்திய வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கூட்டத்தில் பரபரப்பும் ஏற்பட்டது. இதனையடுத்து பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் பன்னீர்செல்வத்தின் பாதுகாப்பிற்கு வந்த போலீசாரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை சமாதானமும் படுத்தினர். இதனால் கூட்டம் சுகமமாக முடிந்தது என்று நாம் கூறலாம். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் எழவில்லை. கேட்டுக்கொண்டபடி மேலும் இருவர் முகவர்களாக பாஜகவினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனால் பாஜகவினரிடம் பணிந்து போய்விட்டாரா பன்னீர்செல்வம் என்ற பெயரும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களிடம் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், பகிர்ந்தளிக்கப்படுவது நிச்சயமாக கூட்டணி கட்சி என்பது பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதனால் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டுள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பாகத்தான் செயல்படுகிறாரா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.